அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு இரவு பொழுதில் சந்திக்கின்றோம். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் இடம்பெறப் போகின்றன பார்க்க போகின்றோம். இன்று முக்கியமான செய்திகள், தகவல்கள் இடம்பெறுகின்றன. அனைவருமே அறிந்த விடயம், இந்த கோவிட் தொற்றுகள் கனடாவை பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு அதிகரித்த நிலையில் இருக்கிறது. ஆகவே இது குறித்து பல செய்திகள், தகவல்கள் இன்று அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் சரி, மாகாண ரீதியிலும் சரி வெளிவந்திருக்கின்றன. அது குறித்து பார்க்க போகின்றோம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஒன்டாரியோவில் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. நாளை இரவு சனிக்கிழமை நள்ளிரவு 12 மணியிலிருந்து. ஆகவே இது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து கெனேடிய வலம் பகுதியில் இந்த ஒமிக்ரான் 3 எதிர்கொள்ளும் மத்திய அரசின் புதிய நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர்கள் வழங்கிய தகவல்கள் இருக்கின்றன. அவை குறித்து பார்க்க போகின்றோம். அதே போன்று வழமையாக இடம்பெறுகின்ற கெனேடிய நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, அதோடு கெனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் அவர்கள் இணைந்து கொள்வார். இவைதான் முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகின்றன. அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது பல கட்டுப்பாடுகள் மீண்டும் பல மாகாணங்கள், பிரதேசங்களில் அமலுக்கு வருகின்றன. அந்த வகையில் கனடாவை பார்த்தோமாக இருந்தால் இன்று 9163 தொற்றுக்கள் ஒரே நாளில் பதிவாகி இருக்கின்றன. ஆகவே இந்த 9163 என்பது கிட்டத்தட்ட 10,000 தொற்றுக்களுக்கு நெருங்கிவிட்டோம். அந்த வகையில் ஒரே நாளில் இவ்வளவு எண்ணிக்கை என்பது அனைவரையும் அச்சத்திலும் மீண்டும் ஒரு முடக்க நிலை தோன்றப் போகின்றது என்ற ஒரு பயத்தையும் பலர் மத்தியில் உருவாக்கி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஒன்டாரியோ, கியூபெக், இந்த 2 இடங்களிலும், கியூபெக்கிலே தொடர்ச்சியாக இப்பொழுது ஒரு வாரத்துக்கு மேலாக அதிகரித்த நிலையை நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் கடந்த சில நாட்களாகவே 1000, 1500, 2000 என்று சென்று இன்று 3000க்கும் அதிகமான தொற்றுக்களை ஒன்டாரியோ பதிவு செய்திருக்கிறது. ஆகவே இந்த 2 மாகாணங்களும் உடனடியாகவே பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன இந்த தொற்று பரவல் குறித்து. அந்த வகையில் கியூபெக்கிலே இன்று 3768 தொற்றுக்கள் பதிவாகி இருக்கின்றன. ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் 3124 தொற்றுக்கள் பதிவாகி இருக்கின்றன. இதைத் தொடர்ந்து நோவஸ்கோஷியா 2வது நாளாக அதிக தொற்றுக்களை பதிவு செய்திருக்கிறது. 394 தொற்றுக்களை பதிவு செய்திருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தவரையில் 789 ஒரு அதிகரித்த நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. அல்பர்டாவை பொறுத்தவரையில் 553 இருக்கிறது. மனிடோபாவில் 239 இருக்கிறது. நியூ பிரான்ஸ்விக்கில் 163 இருக்கிறது. ஆகவே இந்த எண்ணிக்கை என்பது, அதாவது ஒரு நாளில் 9163 தொற்றுக்களை கனடிய மண் பதிவு செய்திருக்கின்றது. ஒரு உச்ச நிலையையும் அனைவரையும் மீண்டும் வெளியில் செல்ல போகின்ற பொழுது இதுதான் உடனடியாக பலருக்கு நினைவுக்கு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனைய நாடுகளில் நாங்கள் அண்மை காலமாக இந்த அதிகரித்த தொற்றை பார்த்திருக்கின்றோம். ஐரோப்பாவில் பல நாடுகள், அமெரிக்காவில், அதே நேரத்தில் பல ஆசிய நாடுகளிலும் கூட பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் இது ஒரு கணிப்பிட்ட ஒரு விடயம் தான். அதாவது இந்த விடுமுறை காலம் நெருங்க இப்படியான ஒரு நிலை, அதுவும் ஜனவரி நடுப்பகுதியிலே அல்லது ஜனவரி மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கின்ற பொழுது விடுமுறை காலம் கழித்து ஒரு நாளைக்கு 12,000 தொற்றுக்கள் வரை இருக்கும் என்று ஏற்கனவே மாடலிங் கணிப்பீடுகள் நாங்கள் எமது நிகழ்ச்சியில் வழங்கிய ஒன்று. அந்த வகையில் திடீரென்று இப்பொழுது விடுமுறை காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு, பாடசாலைகள் இந்த வாரம் நிறைவடைவுக்கு முன்பாக இந்த 9163 தொற்றுகளின் அதிகரிப்பு என்பது ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த முன்னர் கோவிட் என்று சொல்லப்பட்டு அதன் பின்பு டெல்டா வேரியன்ட் என்று சொல்லப்பட்டு இப்பொழுது ஒமிக்ரான் என்று சொல்லப்படுகின்ற அடுத்த திரிபு, இப்படி நாளுக்கு நாள் புதிய அனுபவங்களை இந்த நோய் தொற்று தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று உடனடியாகவே கியூபெக்கை பொறுத்தவரையில் நேற்று பல அறிவிப்புகள் வெளிவந்தன. அதே மாதிரி ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் இன்று ஒரு முக்கியமான அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. காரணம், விடுமுறை காலம் நெருங்க உறவினர்கள், நண்பர்களை சந்திக்கின்ற எண்ணிக்கை என்பது எங்களுக்கு வளமையாக இந்த காலப்பகுதியில் நாங்கள் ஒன்று கூடுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே கடந்த அக்டோபருக்கு பின்னர் இந்த படிப்படியாக நோய் தொற்றின் எண்ணிக்கை குறைவடைந்த காலப்பகுதியில் படிப்படியாக நாங்கள் ஒரு 1வது நிலை, 2வது நிலை, 3வது நிலை என்று சில தளர்வுகள் வந்த நிலையில் மீண்டும் ஒரு முடக்க நிலைக்கு சென்று விடுமா என்ற ஒரு அச்சத்தை பலருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் இன்று ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் புதிய நடவடிக்கைகள் இந்த வார இறுதி நாட்களில் அமலுக்கு வரப்போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக
ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்களும் ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவர் அதிகாரி டாக்டர் கிரண்மோர் அவர்களும் இணைந்து இன்று 3:30 அளவில் குயின்ஸ் வாக்கிலே பல அறிவித்தல்களை வெளியிட்டார்கள். அந்த வகையில் முதலில் முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார் பார்ப்போம். Two days ago, I spoke to you from this podium about the stark realities we face with the Omicron variant. I explained the urgency of the situation and issued a call to arms as we dramatically increase our capacity to administer booster doses. Already, we're seeing tremendous response. In one short week, we've doubled our vaccine capacity as it continues to grow every single day. And I want to thank everyone who stepped up once again to roll up their sleeves. But as I said, sitting back, playing defense is not an option. We need to meet this variant head on. We need to do everything we can to push it back. Over the coming days and weeks, daily COVID cases will continue to accelerate, with Omicron being the most transmissible variant we've seen yet. But while our intensive care units remain stable, we expect the number of admissions to grow as more people catch COVID, particularly the unvaccinated. The experts have been very clear. Nothing will stop the spread of Omicron. It's just too transmissible. What we can do, and what we're doing, is slowing it as much as possible to allow more time for shots to get into arms. In order to give our vaccine blitz the time it needs, in order to protect our hospitals from being overwhelmed, we need to implement further public health measures. Dr. Moore will be sharing details with you shortly on what this means and what impact it will have on the weeks ahead. But first, let me say this. The decision to limit people's ability to gather, especially during holidays, is an extremely difficult one to make. And I know these measures will have an impact on businesses during the important season. That's why Ontario joins Quebec's call for the federal government to expand supports for businesses and workers. And we're prepared to do our part as well. Over the coming days ahead of these measures coming into effect, we will be exploring every option to provide more supports. Friends, this variant is unlike anything we've seen. And if we don't take every single precaution we can, the modeling tells a scary story. And we need only to look to the other jurisdictions to see that modeling play out. Right now, the United Kingdom is facing a tidal wave of Omicron infections that threatens the entirety of their health system. This is only weeks after the variant was first detected. We cannot allow that scenario to take hold here. The UK experience is an urgent call for action. As always, we will do whatever it takes. We will act cautiously. Now, before I hand it over to Dr. Moore, I want to speak directly to the parents out there. I know you're concerned about your kids' schools and what to expect after the new year. I can tell you this, no decision has been made on what that looks like yet. We are simply not in the position to say the situation is evolving too quickly to be able to know where we'll be in early January. But what we're working on every single day with the goal of doing whatever is necessary to protect students and staff. Friends, I know you're all tired. Over the last 20 months, you've been asked to sacrifice so much. We've all dug so deep, and now we need to dig a little deeper. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி.
குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 12 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். ஒன்டாரியோ முதல்வர் நடவட அவர்கள் குறிப்பிட்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே உடனடியாக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு முடக்க நிலை வந்துவிடுமா, பாடசாலைகளை பொறுத்தவரையில் மீண்டும் ஆரம்பமாகின்ற பொழுது எப்படி இருக்க போகிறது, இப்படி பல கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டன. ஆகவே இதைத் தொடர்ந்து ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கிரண்மூர் அவர்கள் கூறிய சில விடயங்கள், அதிலே அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், நாளை அதாவது சனிக்கிழமை என்றால் எங்களுக்கு அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:01 முதல் வீட்டில் ஒன்று கூட கூடியவர்களின் எண்ணிக்கை 25 இருந்து 10 பேராக குறைக்கப்படுகிறது. ஆகவே முன்னர் 25 பேர் வரை ஒரு இன்னும் சில இடங்களில் பார்த்தீர்களானால் இன்னும் அதிகமானவர்கள் ஒன்று கூடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இப்பொழுது மீண்டும் இந்த விடுமுறை காலம் நெருங்க 10 பேர் மட்டுமே நீங்கள் வீட்டில் ஒன்று கூட முடியும் என்று ஒரு அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. அதே போன்று வீட்டுக்கு வெளியிலே வெளிப்புறத்திலே ஒன்று கூடுவதாக இருந்தால் 100 இருந்து இது 25 பேராக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பார்த்தோமாக இருந்தால் உணவகங்கள் குறிப்பாக 11 மணி வரை மட்டுமே உணவகங்கள் நீங்கள் சென்று உணவருந்துவதற்கு திறக்கப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் அவர்கள் டேக் அவுட் அதற்கு அவர்கள் முழுமையாக 11 மணியை தாண்டி அவர்கள் திறந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றாக இருந்து உணவருந்துகின்றவர்களின் எண்ணிக்கையையும் பார்க்கின்ற பொழுது ஒரு மேசைக்கு 10 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த அறிவித்தலும் இன்று வெளிவந்திருக்கிறது. பல இடங்களில் அதாவது பெரிய இடங்களில் எண்ணிக்கையை குறைத்திருக்கின்றார்கள். உள்ளகத்தில் ஒன்று கூடியவர்களின் எண்ணிக்கையை 50% குறைக்கவும் ஒன்டாரியோ மாகாணம் முடிவு செய்திருக்கிறது. அது திருமண வீடாக இருந்தாலும் சரி, இறுதி கிரியைகள் நடைபெறுகின்ற இடங்களாக இருந்தாலும் சரி. ஆகவே மீண்டும் ஒரு சமூக இடைவெளியை பேண வேண்டும், முகத்தில் மாஸ்க் அணிய வேண்டும், இப்படி பல விடயங்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. தடுப்பூசி சான்றிதழ் மிக மிக முக்கியமாக பல இடங்களில் உன்னிப்பாக பார்க்க போகின்றார்கள். ஆகவே நீங்கள் கட்டாயம் அந்த தடுப்பூசிக்கான சான்றிதழ்களை எடுத்து கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த 3வது தடுப்பூசி என்று வருகின்ற பொழுது திங்கட்கிழமையிலிருந்து அனைவருமே 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே இந்த 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி பல கட்டுப்பாடுகள் மீண்டும், குறிப்பாக நான் இது ஒன்டாரியோவை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட, பிரிட்டிஷ் கொலம்பியாவாக இருந்தாலும் சரி, அல்பர்டாவாக இருந்தாலும் சரி, கிபெக்காக இருந்தாலும் சரி, இப்படி புதிய கட்டுப்பாடுகள் அந்தந்த மாகாணங்களுக்கு ஏற்றவாறு நடைமுறைக்கு வருகின்றன இன்று இந்த வார இறுதி நாட்களில் இருந்து. ஆகவே ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் எப்படியான கட்டுப்பாடுகள் குறித்து ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கிரண்மூர் அவர்கள் வழங்கிய தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். Like many jurisdictions around the world, Ontario is facing a serious threat from the rapidly spreading Omicron variant. The situation continues to evolve rapidly, and the modeling that was released yesterday is clear. Unless action is taken quickly, there could be severe consequences. There is an urgent need to help curb transmission so we can get as many vaccines into arms as possible, ensuring our hospital capacity is preserved. To further strengthen Ontario's response to Omicron and limit opportunities for transmission, the province is applying a 50% capacity limit in indoor public settings, such as restaurants, bars, gyms, pharmacies, grocery stores, shopping malls, and personal care services. To further reduce mobility and social contacts, additional protection measures are being introduced, including prohibit food or drink service in specific settings, such as sporting events, concert venues, theaters and cinemas, casinos, bingo halls, and other gaming establishments and racing tracks. We will limit the number of people that can sit together to 10 per table in restaurants and meeting or event spaces. It would also require patrons to remain seated. Patrons must also remain seated at concert venues, theaters, and cinemas. Prohibit dancing and singing except for workers or performers. Require restaurants, bars, and other food or drink establishments and meeting and event spaces and strip clubs that serve food and drink like a restaurant to close at 11 p.m. except for takeout and delivery. And restrict the sale of alcohol after 10 p.m. and consumption of alcohol in business or settings after 11 p.m.
And finally, for informal social gatherings, there will be a limit of 10 people indoors and 25 people outdoors. These measures come into effect on Sunday, December 19th, 2021 at 12:01 a.m. I know this is not the situation any of us wanted to be in, especially during the holiday season. But it's clear Omicron will not take a holiday. These measures will give us time to continue to vaccinate more Ontarians with booster doses that provide an additional layer of protection against Omicron. Millions of Ontarians will be eligible to book an appointment for their booster starting on Monday. Please get yours as soon as you are eligible. And if you still need your first or second dose, now is the time. We all have a role to play in keeping ourselves, our friends, families, neighbors, and communities safe during this holiday season. Please follow all public health and workplace safety measures. These measures have worked before and will help us get through this. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி பாக்ஸிங் வீக் சேல் டிசம்பர் 15 தொடக்கம் ஜனவரி 2 வரை. ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன் உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் பாக்ஸிங் வீக் சேல் 416-669-1214 www.mayasfurniture.ca. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 19 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0°C உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கிரண் மூர் அவர்கள் வழங்கிய தகவல்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த கட்டுப்பாடுகள், புதிய கட்டுப்பாடுகள் ஜனவரி முழுவதும், அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:01 ஆரம்பமாகும் இந்த புதிய கட்டுப்பாடுகள் ஜனவரி மாதம் முழுவதும் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய வளம். இன்றைய கனேடிய வளம் பகுதியிலுமே இந்த அதிகரித்த தொற்றுகள் வந்திருப்பதன் காரணமாக இன்று சுகாதார அமைச்சர் அவரோடு கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் தெரேசா டேம் இவர்களோடு பல மருத்துவ அதிகாரிகள் கலந்து கொண்டு சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். கனடாவின் தினசரி கோவிட் தொற்றின் எண்ணிக்கை ஒரு வாரத்திற்கு முன்னர் இருந்ததை விட இப்பொழுது 45% அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதிலே ஒமிக்ரான் திரிபின் அதிகரிப்பு இன்னும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது 11 மாகாணங்களும் பிரதேசங்களையும் பொறுத்து பார்க்கின்ற பொழுது 350 ஒமிக்ரான் திரிபுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் இன்று உறுதிப்படுத்தியிருந்தார். அதோடு இதிலே குறிப்பாக இந்த 350 தொற்றுக்கள் என்று பார்க்கின்ற பொழுது இது கூடுதலானவை பயணத்துடன் தொடர்பில்லாதவை என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு சமூக பரவலாகவே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இது நாங்கள் சொல்லியிருந்தோம் 7.7% சாதாரண கோவிட் தொற்றிலிருந்து அதிகம் வீரியம் கொண்டதாக இருக்கிறது. ஆகவே அனைவருக்கும் விரைவில் பரவக்கூடிய ஒரு தொற்றாக இருக்கிறது. ஆகவே இன்று அவர் கணித்த விடயங்களையும் அவர் பகிர்ந்து கொண்ட சில தகவல்களையும் அடுத்து கெனேடிய வளம் பகுதியில் பார்க்க போகின்றோம். Last week, our modeling update cautioned us of the potential for a strong resurgence in the coming weeks. The model looked at the current level of transmission with continued predominance of the Delta variant in Canada, as well as with spread and potential replacement by the Omicron variant. In the coming weeks, the longer range forecast shows that if Omicron replaces Delta, as we've seen elsewhere, we could have a much stronger and faster resurgence than we've seen before. This could affect jurisdictions across Canada with the potential to overwhelm healthcare capacity. Since last week, Omicron numbers have increased rapidly around the world.
On Tuesday, the World Health Organization remarked that Omicron has been reported in 77 countries worldwide, but is probably already in most countries, even if not detected yet. In Canada, close to 350 confirmed cases have been reported in 11 provinces and territories. Increasing numbers of these cases are not linked to travel, signaling that community transmission has been established in several areas of the country, with outbreaks occurring in multiple settings. Omicron cases have been reported in both vaccinated and unvaccinated people, as well as in previously infected people. However, it is important to stress that being fully vaccinated and then getting a booster, whether Pfizer or Moderna, is expected to provide a reasonable level of protection against infection and likely strong protection against severe illness. However, in order to counteract what is the most rapidly spreading variant to date, it is also clear that we must combine protection from vaccines with continued best efforts in layering public health measures and individual precautions. While we are still studying the severity profile of this variant, if Omicron replaces Delta, it's expected the sheer number of cases could inundate the health system in a very short period of time. Currently, the rapid increase in Omicron cases is likely already contributing to the accelerated growth we're seeing in several jurisdictions. Over the past 7 days, an average of over 5,000 new cases were reported daily across Canada, which is 45% higher than the previous 7-day period. Severe illness trends have begun to increase in the most heavily impacted provinces, which may be more associated with rising levels of Delta variant activity over the preceding weeks. Darshini Legal Services Professional Corporation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Corporation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 24 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே 0 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே சொன்னது போல நாளுக்கு நாள் எண்ணிக்கை என்பது அதிகரித்த நிலையில் இன்று 9,000க்கும் அதிகமான தொற்றுக்கள் கனடா ரீதியாக பதிவாகி இருக்கின்றன. இதே சந்திப்பிலே சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார். இவர் சொன்ன விடயம் என்னவென்றால், அனைவரும் தெரிந்த விடயம், அதாவது கடந்த மாதம் அளவிலே, நவம்பர் மாதம் அளவிலே நாங்கள் பார்த்தோம், இந்த விமான பயணத்துக்கு சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. குறிப்பாக அமெரிக்காவுக்கு, யுஎஸ்ஏக்கு நீங்கள் வாகனத்தில் சென்று வருகின்ற பொழுது 72 மணி நேரத்துக்குள் நீங்கள் திரும்பி வந்தீர்களானால் உங்களுக்கான கோவிட் பரிசோதனை தேவையில்லை, அதாவது 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருந்தால், இப்படி பல விடயங்கள் சொல்லப்பட்டன. ஆனால் மீண்டும் இது வேறு புதிய புதிய நடவடிக்கைகள் வருமா என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த வகையில் இன்று கனடாவுக்கு வரும் பயணிகள் அனைவரும் கோவிட்டுக்கு எதிர்மறையான மூலக்கூறு கோவிட் சோதனை அதற்கான ஆதாரத்தை வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக இது இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் கூறியிருந்தார். இந்த நிலையில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான பயணத்தடியை நீக்கவும் கனடா முடிவு செய்திருக்கிறது. ஆகவே அந்த குறிப்பிட்ட 8 10 நாடுகளுக்கான இந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த சோதனை ஆதாரத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்ற புதிய கட்டுப்பாடு வந்திருக்கிறது. ஆகவே இது குறித்து விமான பயணம் குறித்தும் அவர் கூறிய ஒரு விடயம், இந்த விடுமுறை காலத்தில் பலரும் வெளியில் செல்வீர்கள், ஆகவே அதை முடிந்தவரை தேவை என்றால் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உங்கள் விடுமுறையை உங்களுக்கு நெருக்கமானவர்களோடு இங்கேயே கழியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார். ஆகவே அவர் பகிர்ந்து கொண்ட விடயங்களை அடுத்து பார்க்க போகின்றோம். As mentioned on Wednesday, our approach is guided by one core principle: prudence.
We are all very aware that any increase in hospitalizations at this time would put our already fragile healthcare system and our healthcare workers under further strain. We need to stay alert and ready to act on changing trends and new information. Today I have two main announcements to make in regards to federal response. First, with the evolving situation and overwhelming evidence of community transmission of Omicron in most countries around the world, we have taken the decision to lift the specific measures for travelers returning from the 10 countries initially listed. This will be in effect as of December, Saturday, early in the day. While we recognize that this initial emergency measure created controversy, we believe it was a necessary measure to slow the arrival of Omicron in Canada at a time of uncertainty and unknowns. Given the current situation, this measure has served its purpose and is no longer necessary. As I said, this measure will be in effect as of December 18th, 11:59 p.m. Second, we are reintroducing the requirement for a pre-arrival PCR test result for all travelers leaving the country for less than 72 hours. As of December 21st, the requirement for pre-arrival testing will therefore be in place again for all trips of all durations. It is important to note that this pre-arrival test will need to be taken in a country other than Canada. As I announced Wednesday, the Government of Canada is advising Canadians to avoid all non-essential travel outside the country. Official notice of this travel advisory is posted on travel.gc.ca. I will say it again, now is not the time to travel. We know how difficult it is for Canadians to have to postpone their travel to visit families or friends or to take a break abroad. We are also aware of the many Canadians who are listening and are cancelling their trips. These Canadians are leading by example and helping protect the health of their family, their community, and of themselves. We do not want you to be stranded or to be sick abroad. Once you have left the country, once you are stranded, once you are sick, there is little the Canadian government can do to help you. In regards to testing at our borders, since our initial announcement at the beginning of the month, we have significantly increased the on-arrival testing. We have gone from a capacity to test 11,000 air travelers a day on November 30th to a capacity of 17,000 last Friday to a capacity of 21,000 today, out of a goal of 23,000. Officials are working closely with airport authorities, airlines and testing providers and many other partners to increase capacity at airports, manage traveler flow, and to make sure that the best testing protocol are implemented and as efficiently as possible. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 31 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் பகிர்ந்துள்ள விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த பயண கட்டுப்பாடு என்பது 4 வாரங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இதிலே கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், இந்த தொற்றுக்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரித்தால்
மீளாய்வு செய்யப்பட்டு இன்னும் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அத்தியாவசியமற்ற வெளியூர் பயணம் என்பது அவசியமா என்று நீங்களும் கருத்தில் கொள்ளுங்கள். இந்த தொற்றுக்கள் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் கிட்டத்தட்ட 9,000க்கும் அதிகமாக இன்று பதிவாகிய நிலையில் பல மாகாணங்கள் பிரதேசங்களில் இந்த சுகாதார நடவடிக்கைகள் மீண்டும் கொண்டு வரப்படுகின்றன. ஆகவே மீண்டும் ஒரு முடக்க நிலை என்பது இல்லாவிட்டாலும் கூட படிப்படியாக எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ரீஜன் வைஸ் பிரதேசங்கள் வாரியாக சில இடங்களுக்கான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படலாம். ஆகவே விடுமுறை காலம் அனைவரும் சந்திக்கின்ற நேரம் இருந்தாலும் கூட எங்களுடைய சுகாதாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவே பாதுகாப்பாக இருங்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கையை பொறுத்தவரையில் எவ்வாறு இருக்கிறது, இந்தியாவை பொறுத்தவரையில் எவ்வாறு இருக்கிறது பார்ப்போம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 190 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:33. தொடர்ந்து வருகின்ற அறிவித்தல் தமிழ் மக்களுக்கான அறிவித்தல். குறிப்பாக தடுப்பூசியை ஏற்கனவே 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டவர்களுக்கான அறிவித்தல். அதே நேரத்தில் குழந்தைகள் 5 வயது தொடக்கம் 11 வயது குழந்தைகளுக்கான அறிவித்தல் என்றும் சொல்லலாம். தமிழ் கம்யூனிட்டி முன்னெடுக்கின்ற பாப்அப் கிளினிக் வருகின்ற திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி காலை 11 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், இலக்கம் 20 டோஹாம் பிளேஸ், அதாவது நெல்சன் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர். இங்கே வழங்கப்பட போகிறது. தமிழ் வைத்தியர்கள் பலர் அங்கே உங்களுக்கு பரிச்சயமானவர்கள் இணைந்து இதை முன்னெடுக்கின்றார்கள். ஆகவே உங்களுக்கான இந்த பூஸ்டர் தடுப்பூசி 3வது தடுப்பூசி. அதே நேரத்தில் இதில் குறிப்பிட்ட விடயம் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இது வழங்கப்படுகிறது. ஆகவே அனைவருக்கும் அல்ல, அனைவருக்குமான தடுப்பூசி ஏற்கனவே ஒன்டாரியோ அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து நீங்கள் பதிவுகளை மேற்கொண்டு போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இந்த பாப்அப் கிளினிக்கிலே 3வது தடுப்பூசியை 50 வயதுக்கு மேற்பட்டவர்களே பெற்றுக்கொள்ளலாம். தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள். குழந்தைகளை பொறுத்தவரையில் 5 தொடக்கம் 11 வயது குழந்தைகளுக்கான தடுப்பூசிகளும் வழங்கப்படுகின்றன. மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினீர்களானால் அல்லது உங்களுக்கான நேரத்தை நீங்கள் பதிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் scarbvaccine.ca என்ற இணையதளத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். scarbvaccine.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இது தமிழ் சமூகத்துக்காக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் இடத்திலே அவர்கள் வந்து உங்கள் வைத்தியர்கள் மூலமாக நீங்கள் இந்த 3வது தடுப்பூசியை 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், குழந்தைகள் குறிப்பாக 5 தொடக்கம் 11 வயது குழந்தைகள் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். மறந்துவிடாதீர்கள், டிசம்பர் 20 வருகின்ற திங்கட்கிழமை காலை 11 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. அதே போன்று மற்றொரு அறிவித்தல், இது வந்து குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டுப் பொருட்களை வழங்குகின்ற ஒரு நடவடிக்கையாக உங்களிடம் இருக்கின்ற அன்ராப்ட் விளையாட்டுப் பொருட்கள், அதாவது டாய்ஸை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். குறிப்பாக இது ஹிந்து காலேஜ் கொலம்போ பழைய மாணவர்கள், கனடாவில் இருப்பவர்கள் இதனை சேகரித்து வழங்குகின்றார்கள். ஆகவே இது கூட 2 நாட்கள், அதாவது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி நாளை, அதே மாதிரி டிசம்பர் 19 ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும், சனிக்கிழமை பிற்பகல் 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையும், ஞாயிற்றுக்கிழமை 1 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணியிலிருந்து 4 மணி வரையும் பெண் குழந்தை ஆண் குழந்தை இருவர்களுக்குமான அன்ராப் டாய்ஸை நீங்கள் வழங்க முடியும். ஒரு டிரைவ் த்ரூவாக இதை செய்கின்றார்கள். எங்கே இருந்து பார்த்தீர்களானால் ஸ்காப்ரோவிலே இலக்கம் 1585 மாக்கம் ரோட், யூனிட் இலக்கம் 304 இது சேகரிக்கப்படுகின்றன. ஆகவே
உங்களிடமும் பல விளையாட்டுப் பொருட்கள் குழந்தைகளோடு உடைய விளையாட்டுப் பொருட்கள் இருக்கலாம். ஆகவே இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற முயற்சியாக இது சேகரிக்கப்படுகிறது. ஆகவே நீங்களும் சென்று வழங்க முடியும். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் நிறுவனத்தினர். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றது கலையரங்கம். கலையரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற இந்த பாடல் ஏற்கனவே எமது நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகிய பாடலாக இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. கனடாவிலே வாழ்ந்து வருகின்ற இசையமைப்பாளர் ஸ்ரீ விஜய் அவர்களுடைய உருவாக்கத்தில் இந்த பாடல் உருவாகி இருக்கிறது. இதிலே தோன்றி பாடலையும் பாடியிருக்கின்றார் ஐஸ்வர்யா சந்துரு அவர்கள். வளர்ந்து வருகின்ற ஒரு பாடகி. விரைவில் இவர் தமிழ் திரையுலகில் பாடிய ஒரு பாடல் கூட வெளிவர இருக்கிறது இமானின் இசையில். அதற்காக காத்திருக்கின்றோம். அந்த வகையில் கலையரங்கத்தை அலங்கரிக்கின்றார் ஐஸ்வர்யா சந்துரு. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We
believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:42 இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். வெளியிலே வெப்பநிலை 0°C இருக்கிறது. கலையரங்கத்திலே ஐஸ்வர்யா சந்துரு அவர்கள் பாடி அபிநயம் செய்த அந்த பாடல் பார்த்திருப்பீர்கள். உங்களிலும் நிறைய திறமை உள்ள பலர் அங்கே இருக்கின்றீர்கள். அது இசையாக இருந்தாலும் சரி, நடனமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கலைப்படைப்புகளையும் எமது கலையரங்கம் பகுதியிலே இணைத்துக் கொள்ள விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033. ஏற்கனவே உங்களிடம் இந்த கலைப்படைப்புகள் யூடியூப் வாயிலாக இருந்தால் கூட நீங்கள் அதனுடைய இணைப்பை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள், எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக் கொள்வதற்கு. டொரண்டோவிலே இந்த வார இறுதி நாட்கள் காலநிலை எவ்வாறு இருக்க போகிறது என்று பார்த்துவிடலாம். 2 நாட்களாகவே அது வெப்பநிலையில் ஒரு அதிகரித்த நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் வார இறுதி நாட்கள் எவ்வாறு இருக்க போன்றன. நாளையை பொறுத்தவரையில் டொரண்டோவிலே பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. 4 தொடக்கம் 6 சென்டிமீட்டர் வரையிலான பனிப்பொழிவு இடம்பெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வெப்பநிலையில் உயர்வு இருந்து கொண்டே இருக்க போகிறது. நாளையும் பகல் பொழுது 0 இருந்தாலும் கூட அதிகூடிய வெப்பநிலை 6°C இருக்கும். சனிக்கிழமை அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் குளிர் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. 0°2°C. ஆகவே நாளை ஏனைய சில நகரங்களில் காலநிலை எவ்வாறு இருக்க போகிறது பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 18 சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°6°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°5°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°9°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°3°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°6°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°3°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°14°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, அதி குறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 18 சனிக்கிழமை நிலவும் காலநிலை. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை டொரண்டோ நேரம் ஒலிபரப்பாகிறது. நமது நிகழ்ச்சிகள் ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப் வாயிலாகவும் நேரடியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. அதோடு எங்களுடைய குட் ஈவினிங் கனடா ஆப்பினை நீங்கள் டவுன்லோட் செய்திருக்கிறனால் செய்திகள், தகவல்கள், நமது நிகழ்ச்சியினை நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற நேரம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் செய்திகளை, தகவல்களை. அந்த வகையில் அடுத்ததாக கனடாவில் இன்று முக்கிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 17 வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம்.
கனடாவின் தினசரி கோவிட் தொற்றின் எண்ணிக்கை ஒரு வாரத்திற்கு முன்னர் இருந்ததை விட இந்த வாரம் 45% அதிகரித்துள்ளது. ஒமிக்ரான் திரிவின் அதிகரிப்புக்கு மத்தியில் இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. கனடாவில் கடந்த வாரத்தில் தினமும் சராசரியாக 1000க்கும் அதிகமான தொற்றுக்கள் பதிவானதாக தலைமை பொது சுகாதார அதிகாரி திரேசா டாம் தெரிவித்தார். கோவிட் தொற்றுக்களை தவிர ஒமிக்ரான் திரிவின் அதிகரிப்பையும் கனடா எதிர்கொள்கிறது. புதிய தரவுகளின்படி 11 மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் கூட்டாக 350 ஒமிக்ரான் திரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டாம் இன்று உறுதிப்படுத்தினார். அதிகரித்து வரும் இந்த தொற்றுக்கள் பயணத்துடன் தொடர்புடையவையல்ல என அவர் எச்சரித்தார். இதன் மூலம் ஒமிக்ரான் திரிவின் சமூக பரவல் நாட்டின் பல பகுதிகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கனடாவுக்குள் வரும் பயணிகள் அனைவரும் எதிர்மறையான மூலக்கூறு கோவிட் சோதனைக்கான ஆதாரத்தை வழங்க வேண்டும் என கனடா மீண்டும் கோருகிறது. புதுப்பிக்கப்பட்ட இந்த முன்வருகை சோதனை நடைமுறை டிசம்பர் மாதம் 21 முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசாங்கம் இன்று அறிவித்தது. இதனை ஒரு கூடுதலான பாதுகாப்பு நடவடிக்கை என சுகாதார அமைச்சர் ஷேனாப்ஸ் டாக்லஸ் வர்ணித்தார். இந்த நிலையில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான பயணத் தடையை நீக்கவும் கனடா முடிவு செய்துள்ளது. இந்த தடை நாளை இரவு 11:59க்கு நீக்கப்படும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுகள் அதிகரித்து வரும் நிலையில் அத்தியாவசியமற்ற சர்வதேச பயணத்திற்கு எதிராக மத்திய அரசாங்கம் நேற்று முன்தினம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டது. இந்த பயண கட்டுப்பாடுகள் 4 வாரங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதிகரித்து வரும் ஒமிக்ரான் பரவலின் மத்தியில் புதுப்பிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மாகாணங்கள் இன்று அறிவித்தன. ஆன்டாரியோ புதிய கட்டுப்பாடுகளை இன்று அறிவித்துள்ளது. ஒன்று கூடக்கூடியவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதுடன் உள்ளகத்தில் ஒன்று கூடக்கூடியவர்களின் எண்ணிக்கையை 50% குறைக்கவும் ஒன்டாரியோ மாகாணம் முடிவு செய்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12:01 முதல் வீட்டிற்குள் ஒன்று கூடக்கூடியவர்களின் எண்ணிக்கை 25 பேரில் இருந்து 10 பேராக குறைகிறது. வெளியில் ஒன்று கூடக்கூடியவர்களின் எண்ணிக்கை 25ஆக குறைக்கப்படுகிறது. இந்த வார இறுதியில் ஒன்டாரியோவில் நாளாந்த தொற்றின் எண்ணிக்கை 6000ஆக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இன்று அறிவிப்பு வெளியானது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணமும் இன்று புதுப்பிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை அறிவித்தது. தனிப்பட்ட சந்திப்புகளுக்காக கூடக்கூடியவர்களின் எண்ணிக்கை குறைப்பு, உணவகங்களில் உணவருந்துவதற்கான கடுமையான விதிகள், தடுப்பூசி கடவுச்சீட்டு தேவைகளின் விரிவாக்கம் ஆகியவை இதில் அடங்குகின்றன. திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் இந்த புதிய நடவடிக்கைகள் ஜனவரி மாதம் முழுவதும் நடைமுறையில் இருக்கும் என இன்று அறிவிக்கப்பட்டது. கனடாவின் மாகாணங்கள் பல இன்று முன்னெப்போதும் இல்லாத எண்ணிக்கையில் ஒரு நாளுக்கான கோவிட் தொற்றுக்களை பதிவு செய்தன. கனடாவின் இன்று மொத்தம் 9163 தொற்றுக்கள் பதிவாகின. கியூபெக் 3700க்கும் மேற்பட்ட, ஒன்டாரியோ 3000க்கும் மேற்பட்ட புதிய தொற்றுக்களை இன்று அறிவித்தன. கியூபெக்கில் இன்று 3768 புதிய தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. தொற்றின் காரணமாக இன்று மேலும் 7 இறப்புகளும் அறிவிக்கப்பட்டன. ஒன்டாரியோ சுகாதார அதிகாரிகள் இன்று 3124 புதிய தொற்றுகளையும் 5 மரணங்களையும் பதிவு செய்தனர். ஒன்டாரியோவின் 7 நாள் தொற்றின் சராசரி இப்போது சுமார் 1914ஆக உள்ளது. இது முந்தைய வாரத்தில் 1005ஆக இருந்தது. நோவாஸ்கோஷியா தொடர்ந்து 2வது நாளாகவும் அதிகபட்ச ஒற்றை நாள் தொற்றுக்களை இன்று பதிவு செய்தது. இன்று 394 புதிய தொற்றுக்களை நோவாஸ்கோஷியா பதிவு செய்தது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 789 தொற்றுகளும் 3 மரணங்களும், ஆல்பர்டாவில் 583 தொற்றுகளும் 1 மரணமும், மனிடோபாவில் 239 தொற்றுகளும் 3 மரணங்களும், நியூ பிரன்ஸ்விக்கில் 163 தொற்றுகளும் 2 மரணங்களும் இன்று பதிவாகின. ஏனைய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் முறையே 100க்கும் குறைவான தொற்றுக்களை சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளனர். டொரண்டோவில் தமிழ் இளைஞர் ஒருவர் பெருமளவிலான ஆயுதங்களுடனும் போதைப் பொருட்களுடனும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாடகை வாகனச்சாரதியின் கொள்ளை விசாரணையில் 26 வயதான ரொக்ஷன் அருள்ராஜா என்ற தமிழ் இளைஞர் கைது செய்யப்பட்டதை காவல்துறையினர் அறிவித்தனர். இவரிடம் இருந்து 2 துப்பாக்கிகள், தோட்டாக்கள், போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் இவர் 20க்கும் அதிகமான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்ட இவரது இல்லத்தில் தேடுதல் நடவடிக்கை ஒன்றும் நிறைவேற்றப்பட்டது. இவர் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை.
பிரம்டன் நகரில் காணாமல் போன தமிழரை கண்டுபிடிக்க உதவுமாறு பீல் பிராந்திய காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். 24 வயதான நிவேதன் அழகேஸ்வரன் என்ற இளைஞர் கடந்த 3ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளார். இவரை கண்டுபிடிப்பதற்கு பீல் பிராந்திய காவல்துறையின் 21வது பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர். இவர் கடைசியாக பிரம்டன் நகரில் 2008ஆம் ஆண்டின் சிகப்பு நிற நிஷான் ரூஸ் SUVயில் காணப்பட்டார். காவல்துறையினரும் குடும்பத்தினரும் இவரது நலனில் அக்கறை கொண்டுள்ளனர். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9:52. நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு கனேடிய செய்திகள் என்ற நிகழ்ச்சியின் நிறைவாக உங்களுக்கு வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எமது நிகழ்ச்சியை திங்கள் முதல் வெள்ளி வரை டொரண்டோ நேரம் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஒலிபரப்பாகிறது. IPTV, ஃபேஸ்புக், யூடியூப் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக பதிவு செய்யுங்கள். அதோடு நிகழ்ச்சிகளையும் ஏனைய நண்பர்கள் உறவினர்களோடு பகிருங்கள். மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமை சந்திக்க போன்றோம். இந்த வார விடுமுறை நாட்கள், விடுமுறை காலம் நெருங்க பாதுகாப்பாக இருங்கள். எண்ணிக்கை அதிகரித்து செல்லுகிறது. ஆகவே தடுப்பூசி போடாதவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள். 2 தடுப்பூசியையும் பெற்றுக்கொண்டவர்கள் திங்கள் முதல் 3வது தடுப்பூசிக்கான பதிவுகள் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். குழந்தைகளுக்கான தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 5 தொடக்கம் 11 வயது குழந்தைகளுக்கானவை. ஆகவே பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.